நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிப்பி சதை எடுத்து சாப்பிட்ற பார்த்துருப்பீங்களா? சிப்பி சதை, சங்கு சதை, அதே மாதிரி ஆக்க சதையும் எடுத்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ப்ரோ கூட தான் வந்திருக்கோம். எப்படி எடுக்காங்கன்னு காட்டுறோம். இந்த கிளப்பி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, அந்த சதை உள்ள இருக்கா? இப்போ நம்ம வந்து அதை நைஸாக எடுக்கணும். இப்படி தான் இருக்கும் சதை. அந்த சிப்பியில் உள்ள சதை இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். இது வந்து தண்ணியில் நடந்து போயெல்லாம் எதையும் சாப்பிட போகிறது கிடையாது. இருந்த இடத்துல இருந்தே எது வந்தாலும் அப்படி பிடிச்சி சாப்பிட்றது தான். இதில் எடுத்து நாங்கள் முதல்லலாம் சாப்பிட்ருக்கோம் நிறையா. பார்த்தீங்களா? சிப்பியில் உள்ள சதை மாதிரி தான் இருக்கும். இதுவும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சதை? நாங்கள் இதே மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் காட்டுறோம் பாருங்களேன். கையில் இருக்கிறோம். அதை கையில் காட்டுங்க. அதை அடுத்தது கிளச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை கிளைக்காங்க பார்த்தீங்களா? இப்படி தான் நம்ம கிளச்சி எடுப்போம். ஆனால் கையை காலில் வெட்டிடக்கூடாது நண்பா. பிளேடை விட மோசமாக இருக்கும். அதுதான் ஒரு இது. நீங்கள் யார் வந்து இப்படி ட்ரை பண்ணாலும் சரி, பார்த்து கவனமாக ட்ரை பண்ணுங்கள். இந்தா அடுத்து ஒன்று எடுத்தாங்க பாருங்க. பார்த்தீங்களா? 2 எடுத்துருக்காங்களா? நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் காட்டுறோம் பாருங்க. கவரில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதை வெந்நியில் போட்டு கொஞ்சம் அவச்சிட்டிங்களாக்கும் நல்லா ரஃப் ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். குழுக்குழுன்னு இந்த மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, நாங்கள் ஒன்று கிளச்சி வச்சது அப்படியே மூடிட்டு வந்துட்டு அது உள்ளே இருக்குது. பார்த்து நைஸ் எடுங்க. இப்படி தான் இருக்கும் அந்த சதை. கல்லில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் இதுதான் ஆக்கன்னு சொல்கிற சதை வந்து இதுதான். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த ஓரங்கள் ஃபுல்லாகவே பிளேடு மாதிரி இருக்கும். சொல்ல போனால் தான் பிளேடை விட மோசமாக இருக்கும். பிளேடு கூட மலிஞ்சிரும். இது அப்படியே அவ்வளோ பாயிண்டாக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் இப்படி இருக்கிறத தான் நம்ம இப்படி எடுத்து வச்சுருக்கோம். எப்படி இருக்குது? இதை நம்ம வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம குக் பண்ணி சாப்பிட போகிறோம். வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சம் காரமாக வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கணும். ரொம்ப நாள் ஆகிட்டு, நானே வருஷக்கணக்காகிட்டு சாப்பிட்டு. இது எடுக்க வந்தோம்னா அந்த ஆக்கை வந்து வெட்டிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இதை எடுக்க வராமல் இவ்வளோ நாள் இருந்தேன். சரி, நம்ம நண்பர்களுக்கு கொஞ்சம் பதிவிடுவோம் இதை பற்றியும் அப்படின்ட்டு இன்றைக்கி பதிவிடுறேன். பாருங்கள் இதை எப்படி எடுக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம ரோஸ் பார்க்கில் இருக்கோம். பார்த்தீங்களா? நம்ம ரோஸ் பார்க்கில் தான் இப்போதைக்கு இருக்கோம். இன்னும் ரெட் கேட்டு போகலான்னு பிளான் வச்சுருக்கோம். இங்கே வந்து தண்ணி ஏறிடுச்சு. அங்கிட்டு கல்லுகளில் உண்டு, அங்கேயும் உண்டு. அங்கே வந்து சிப்பி மாதிரி இருக்கும். இதில் ஆக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆக்க ஃபுல்லாக எதில் இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் பாருங்கள். இருக்கா? இந்த கல்லுகளில் இருக்குது பாருங்களேன். தெரியுதுங்களா? தண்ணிக்குள்ளே இருக்குது. தண்ணி கொஞ்சம் பெருக்காயிடுச்சு. நம்ம கொஞ்சம் வர லேட் ஆகிட்டு. பார்த்தீங்களா? இதில் தான் நம்ம வந்து கிளச்சி எடுப்போம். அப்படி தான் இருக்கும். கல் மேலே ஒட்டிக்கிட்டு இப்படி தான் இருக்கும் ஆக்க. இதுகளை தான் நம்ம கிளச்சி எடுப்போம். இந்த வாயை பொழந்துட்டு இருக்கு பாருங்களேன். இப்படியே நம்ம கம்பி உள்ள சடக்கம் சொருவி அப்படி பொழந்துருவோம். பாருங்கள் எப்படி எடுக்கிறோன்ட்டு. ஒன்று கிளச்சிட்டாங்க பாருங்கள். எடுத்தாங்களா? இது ஃபுல்லாக கல்லுக்குள்ளே தான் ஒட்டியிருக்கணும்பா. ஆனால் இதை பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிற நண்பர்கள் பார்த்து எடுங்க. அதான் திருப்பி சொல்லுவேன். அவன் தான்ப்பா எடுத்தான் அப்படின்ட்டு சொல்லிடாதீங்க. நாங்கள் வந்து ரொம்ப நாளாக இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்து சாப்பிட்ருக்கோம். சொல்ல போனால் ரொம்ப நாளாக சாப்பிடுவோம் இப்போப்போ. இது வந்து இந்த மூலத்துக்குலாம் நல்லதுன்பாங்க. அது சிப்பி சதைகள் ஃபுல்லாகவே இந்த பக்கம் இருக்கு ப்ரோ. இந்த இதில் வாயை பறந்துட்டு இருக்கும் பாருட்டு. செத்து போனதே அவன் மூடிடுவானே. அதான் அடுத்த ஒன்று பறந்துட்டாங்க. இப்படி பார்த்து நைஸாக தான் பொழக்கணும். இதை நம்ம பொழந்துட்டு இருக்கும்போதே ஒரு நண்டு பிடிங்கிட்டு போயிட்டுன்பா. சொல்லப்போனால் நான் பொழந்துக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் வந்து கையிலேருந்து பிடிங்கிட்டு போன மாதிரி பிடிங்கிட்டு போயிட்டு. நம்ம வீடியோஸில் போட்டிருப்போம் அந்த கடக்கா நண்டு. அந்த நண்டு தான் கல்லுக்குள்ளே நிற்கும் பார்த்துக்கோங்க. இந்த சதையை பொழந்த உடனே ஓடி வந்து டபக்குன்னு பிடிங்கிட்டு போயிட்டு இப்போ நம்ம அதுக்கு வந்து வெங்காயம் முடியும் டபக்குன்னு நம்ம கையை காப்பிடுறோம். நான் எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்க்கணும். சொல்லப்போனால் விவரமாக இருக்குது. வடக்குன்னு முடியுது. அது வத்தில் இருந்துச்சுன்னா நல்லா எடுக்க முடியும்பா. இதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வத்தில் வந்து எடுங்க. இது நல்லா தான் இருக்கும். சொல்லப்போனால் இப்போ வந்து கொலன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது உங்களுக்கு வந்து ரொம்ப மிருதுவாக இருந்த மாதிரி தெரியலாம்.
இதை நீங்கள் வெந்நியில் போட்டிங்கன்னீங்களேன் அப்படியே விரைச்ச மாதிரி ஆயிரும் சொல்லப்போனால். அது சின்ன சின்ன நத்தை சிப்பியில் இருக்கும்ல அதே சதை தான் சொல்லப்போனால். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இதை எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம கொண்டு காட்டுறேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இதை பாருங்கள், இதுக்குள்ளே செத்த சங்கு, இது உள்ள சதை இருக்கும், இதுக்குள்ளேயும் சதை இருக்கும். இந்த மாதிரி சங்கு அடித்தாலும் நல்லாயிருக்கும். இந்த அதில் ஆக்க உயிரோடு தான் இருக்குது. இந்த தட்டி எடுக்காங்க பாருங்களேன். தேயிலை செடி அது செத்து போனது நீங்கள், அது செத்து போனது. இந்த நீங்கள் அடிச்சு இல்லை அது உயிர் இருக்கும். அதுக்கு உயிர் இருக்கு. அவன் திறக்க மாட்டேங்கல. பார்த்தீங்களா? நம்ம வெளியே வச்சு இவ்வளோ காட்டுறோம் உங்களுக்கு விவரமா. அது எப்படி திறக்க மாட்டேங்க வரும். தண்ணிக்குள்ளே நம்ம அந்த ஆக்க லேசை திறந்துருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம கையை உள்ளே விட்ட உடனே டபக்குன்னு மூடிடும் சொல்லப்போனால். அவ்வளோ விவரமாக இருக்கும். சரிங்களா? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்க்கறது தான். சிப்பி சதை ஒன்றும் கிலோ கணக்கெலாம் எடுக்க முடியாது. சொல்லப்போனால் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ தேர்த்து எடுக்கிறதுக்கே ஒரு 2 ஹவருக்கு மேலே எடுத்துரும் டைம். அதான் அடுத்தடுத்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ஏதோ ஒரு 1/4 கிலோ சதை எடுக்கலாம். அவ்வளோதான். பெரிய அளவுலலாம் இதில் எடுக்க முடியாது. பார்க்கில் வந்து நீங்கள் எடுக்கிறத பார்த்துருப்பீங்க. சிப்பி எடுக்கிறது இதை பாருங்கள். இது வேறு மாதிரி இருக்கும். இதுவும் அந்த மாதிரி கல்லில் வளரக்கூடியது தான். இதுலேயும் சதை இருக்கும். இதை பார்த்தீங்களா? இதுலேயும் சதைகள் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. சின்ன சின்னதாக தான் இருக்கும். அந்த சுப்பிக்கு தகுந்த அளவுக்கு தான் சதை உள்ளே இருக்கும். இது ஒரு சிரமம், தண்ணி அடிச்சு போயிடணும். ஆமாம், இது ஒரு சிரமம். எடுக்கிறதுக்கு முன்னே தண்ணி கொண்டு போயிடும்போது இந்த ஒரு நண்பா அவளத்து தண்ணியை கொண்டு போயிட்டு சொல்ல போனா அவளை கரைஞ்சிட்டு. நம்ம கைட்டு டக்குன்னு எடுத்தோம்னீங்களேன் கையில் பொழந்துடும். இதான் 2 எடுத்தேன் சரிங்களா? ஏவே நம்ம தொடர்ந்து எடுத்து தான் நம்ம சமைக்கிறது போடணும். இருக்கிறதுக்குள்ள தண்ணி கொண்டு போயிடும். ஆமாம், இது செதஞ்சிட்டு நிறைய இப்படி தான் போயிடும். ஓ, 3வது எடுத்துருக்கோம். ஆனால் ரொம்ப லேட்டாகும். அதான் ஒன்று. வத்தில் எடுத்தால் நல்லாயிருக்கும். வத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த சுப்பியில் எடுக்க வரும்போது தண்ணி பெருக்கு வத்துன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதை கணக்கு பண்ணி வந்தீங்கன்னா எடுக்க வாய்ப்பு இருக்குது. அது சுப்பிகள் எப்படி இருக்குது பாருங்களேன் சார். இந்த தண்ணிக்குள்ளே போய் தண்ணி வந்துடுது. ஆமாம், அதான் ஒரு பெரிய ஒரியாக இருக்குது. அதை பாருங்க எடுத்தோம். ஒரு வழியாக எடுத்தாச்சு. இது எவ்வளோ சதை பரவாயில்லாமல் இருக்குது பாருங்களேன். நல்லா சைஸாக இருக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நம்ம சமைக்கிறத போடணும். எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. பாருங்கள் எப்படி பொழந்து நிற்க பாருங்களேன். சிப்பியாக நம்ம உடச்ச இடம் ஃபுல்லாக பார்க்க சதை இல்லாத மாதிரி தெரியும். கல்லோட கல்லை ஒட்டி தான் இருக்கும். இது ரொம்ப சின்ன சிப்பி உடச்சிடும் போது கொஞ்சம் பருஞ்சிப்பியாக உடைங்கன்பா. நீங்கள் வந்து எடுக்கீங்கன்னு நினச்சிக்கங்களேன், கொஞ்சம் பரிசாகவே எடுங்க. அப்படிதான் கொண்டு போகுது. இந்த பாருங்க, அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கோம். இதுவும் ஒரு வகையான ஆக்க தான். ஆனால் இது அந்த அளவுக்கு வெட்டாது. இந்த பாருங்க, இது அந்தளவுக்கு வெட்டாது. இந்த பிளேடு மாதிரி இருக்காது. இது அப்படியே கல்லோட அப்பி போயிருக்கும். அது வந்து இப்படி பொழந்துக்கிட்டு நிற்கும். அது எப்படி நிற்கும்னா ஒரு மூடி வேறு இல்லையே. இந்த இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து இப்படி நிற்கும்.
அந்த ஆக்கப்புள்ள இப்படி வாயை பிளந்துட்டு இப்படி இருக்கும், இந்த வசத்தில் இருக்கும். இந்த சிப்பி புள்ள இப்படி இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து கால்கையில் வெட்ட வாய்ப்பு இல்லை. அதான் ஒன்று, இந்த சிப்பிக்கும் அந்த சிப்பிக்கும் அவ்வளோதான், ரெண்டுமே ஆக்க தான். வாய்ப்பு கம்மி, அதில் வாய்ப்பு அதிகம். வாய்ப்பு அதில் அதிகம், வெட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம் நண்பா. சொல்ல போனால் சதையை சொல்லலை, கால்கையில் வந்து வெட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்து எடுத்துட்டோம். ஆனால் சொல்லப்போனால் ஒரு முட்டை மாதிரி இருக்குது, மீன் முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. வெள்ளைக்கருவு மாதிரி. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஆனால் எப்படி தெரியுதுன்னு தெரில. நம்ம இதை போல் நீங்கள் வந்து ஆக்க சதை எடுக்கிறத பார்த்துருப்பீங்க, அதாவது சிப்பி சதை. நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம், அதை எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். வாங்க தேவையான பொருள் பாருங்கள். நம்ம வந்து இந்த ஆக்க சதையை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது வெந்நீர் அவிச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு எடுத்தோம்னா இது உள்ளே உள்ள மண் டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும். நல்லா நீட்டாக கழுவி வச்சுருக்கோம். நல்லா க்ளோஸாக காட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா நீட்டாகவே இருக்கும். ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, சுத்தியோட மிளகாய், அவ்வளோதான். ஒரு கடுகு, கருவேப்பிலை, இந்த பொடி, சிக்கன் பொடி இல்லை மட்டன் பொடி, இந்த மாதிரி பொடி ஒன்று. அப்படி தான் இப்போ செய்கிறது எப்படின்னு பாருங்கள். அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை வந்து நம்ம காஞ்ச கருவேப்பிலை இருக்காக தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன போடுறோம்னா நம்ம வெங்காயத்தை போடுறோம். வெங்காயமும் அந்த பச்சை மிளகாவை மட்டும் உள்ளே போட்டுட்டு லைட்டாக வதங்க விடணும். வேறு எதுவுமே போடல, கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் அவ்வளோதான் போட்டிருக்கோம். சரிங்களா? லேசாக வதங்கிக்கிடட்டும். நம்ம லைட்டாக வதங்குறதுக்கு வந்து கொஞ்சோட உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வசங்கும். நம்ம பொடி உப்பு வச்சுருக்கோம், கொஞ்சோட உப்பு மட்டும் போட்டுக்கிடுவோம். நம்ம தேவையான அளவுக்கு போட்டுருவோம், உப்புமே போட்டுருவோம். அதுக்கப்புறம் வேணும்னா போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டோமா இது கொஞ்சம் வசங்கட்டும். நம்ம அந்த வெங்காயம் ஓரளவுக்கு லைஸாக அது வெந்துடுச்சு. நம்ம தக்காளி போட்டுருவோம். அப்போ தான் ரெண்டும் சேர்ந்து மசியும். தக்காளி போட்டோம். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெந்து வந்துடணும். வெந்து வந்த உடனே கொஞ்சோட மஞ்சள் பொடி, அந்த மட்டன் மசாலா வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது வத்தப்பொடி, உரப்புக்கு லைட்டாக காரஜாரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா பொடி வகையில் அவ்வளோதான். இது லைட்டாக வதங்கினோன்னு இந்த பொடியை சேர்த்து நம்ம சதையை மட்டும் இதில் சேர்க்க வேண்டியதான், அவ்வளோதான். இந்த பாருங்க நண்பா, நம்ம ஓரளவுக்கு வதங்கிட்டு இனிமேல் வந்து இந்த பொடியை இப்போ சேர்த்துக்க வேண்டிய மட்டன் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கிடுவோம். நம்ம பாக்கெட்டில் கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு, அதை போட்டோம். அது பிறகு கொஞ்சோட மஞ்சள் பொடி கிட்டுதுங்களா, கொஞ்சோட மஞ்சள் பொடி கொஞ்சோடு போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சோட வத்தப்பொடி, யாருக்குனே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு காரத்துக்கு போட்டுக்கிடுவோம். இனிமேல் இதை போட்டு லேசாக வரட்டிடுவோம். அதாவது இந்த மசாலா ஸ்மெல் போகிறது தான் சொல்ல போனால், எல்லாம் அது கூட ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்காக நல்லா வதக்கிட்டு சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளி கூட நல்லா சேர்ந்த உடனே நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவிச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். சங்கு சதையை, அந்த சிப்பி சதையை எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துருவோம். உள்ளே சேர்த்துட்டு நம்ம கிண்ட வேண்டிதான். சரிங்களா? இன்றைக்கி வந்து தண்ணி பெருக்கேட்டு நண்பா, அதனால தான் கொஞ்சமாக எடுக்க முடிஞ்சது. இல்லை நம்ம நிறைய எடுத்துருப்போம். நம்ம வீட்டில் வந்து இதெல்லாம் வசிக்கிட்டோம்னா பிள்ளை எனக்கு உனக்குன்றோம். இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் நிறையா. சரி, நண்பர்கிட்ட கொஞ்சம் பதிவிடுவோமே அப்படின்னு தான் நம்ம இதை குக்கிங்கையும் பதிவிட்டுருக்கோம். இது உங்களுக்கு குக் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேற்கொண்டு நம்ம வந்து மீன் பிடிச்சே சமைக்கிற மாதிரி மேற்கொண்டு வீடியோ போடுவோம். நல்லா வசங்கணும். நான் வசங்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வதக்க தான் கொஞ்சம் நல்லா அதில் உப்பு இதில் போட்டுற காரங்காரம் எல்லாம் ஏற அளவுக்கு நல்லா வசக்கணும். அப்படி தான். இந்த வாரம் நண்பா ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு, நல்லா பிடிச்சிட்டு எல்லாமே உப்பு உரப்பு எல்லாமே பிடிச்சிட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வெளியே எடுத்து பார்த்துக்கலாம்.
இந்த பாருங்கள் நண்பா, நம்ம எல்லாரும் செஞ்ச கூட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒரு கார்னிஷ்காக நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்லாம் அப்படி தான் வெட்டி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம வெட்டி வச்சுருக்கோம். கொத்தமல்லி மட்டும் இல்லை, மிஸ்ஸிங்கு. நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். சாப்பிட்டு யாருக்குன்னா பார்த்து நல்லாயிருக்கு. உங்களுக்காக ட்ரையல். என்ன கொஞ்சம் சூடாக இருக்கு நண்பா, அதான் ஒன்று. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும் நண்பா. சொல்ல போனால் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நானே ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் தின்னுருக்கேன் சங்கு சதை. அதாவது ஆக்க சதை. இது சொல்ல போனால் சங்கு சதை கிடையாது, சிப்பி சதை. சரிங்களா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். பழைய வீடியோஸ்லாம் நிறைய கிடக்கு, அதையும் பாருங்கள். சுவாரஸ்யமாக இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி குக் பண்ணுற வீடியோஸ் பிடிக்கும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணியே காட்டிடுவோம். இன்றைக்கி நம்ம இதை பிடிச்சி தான் குக் பண்ணுறதை உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் புது நண்பர்கள் பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விழுந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.